பியூட்டிக்கும் கிரேஸுக்கும் வித்தியாசம் இருக்கு. பியூட்டிங்கிறது என்னன்னா டைமென்ஷன் மாறி போகும், அதிகபட்சமா 5-6 வருஷம் மாறி போயிடும். டைமென்ஷன் பேஸ் தான் பியூட்டி. கிரேஸ்ங்கிறது உங்களை நீங்க கம்ப்ளீட்டா அக்செப்ட் பண்ணிக்கும் போது நீங்க ரேடியேட் பண்ற எனர்ஜி. கம்ப்ளீட்டா உங்களை நீங்க ஏத்துக்கும் பொழுது கிரேஸ்ங்கிறது பிராரப்தத்தை அடிப்படையாக வைத்தது, மாறாதது. டைமென்ஷன் அடிப்படையாக வச்சு கிடையாது, மாறாதது. கிரேஸ் இருந்ததுன்னா பெரிய கான்ஃபிடன்ஸ் இருக்கும். உங்களுடைய நடை உடை பாவனை அத்தனையும் ரேடியேட் பண்ணுது, கான்ஃபிடன்ஸ் ரேடியேட் பண்ணும். அந்த பியூட்டி கான்செப்ட் இருக்கு பாருங்க, 1000 பேர் உங்களை பியூட்டிஃபுல் அக்செப்ட் பண்ணிட்டா கூட இன்னொரு 100 பேர் அக்செப்ட் பண்ணிக்காம இருக்கானேன்ற கவலையே தான் வாழ்ந்துட்டு இருப்பீங்க. அதான் பிரச்சனை. ஒருவேளை நீங்க மிஸ் இந்தியாவா மாறினீங்கனால என்ன பண்ணுவீங்க? மிஸ் யூனிவர்ஸா மாறலையே. மிஸ் யூனிவர்ஸா மாறினாலும் என்ன பண்ணுவீங்க? ஒரு டீம் ஆஃப் ஜட்ஜ் தான் உங்களை ஒத்துக்கிட்டாங்க, இன்னொரு டீம் உங்களை ஒத்துக்கலையே. ஏன்னா ஒரு 50 ஜட்ஜி உட்காந்துருக்காங்கன்னா ஒரு 40 ஜட்ஜி தான் உங்களுக்கு ஓட் பண்ணியிருப்பாங்க. அந்த 10 ஜட்ஜி ஒத்துக்கலையே, துக்கத்திலே தான் இருப்பீங்க. ஆழமா புரிஞ்சுங்க. டைமென்ஷனை பேஸ் பண்ணி இருக்கிறத பியூட்டி, அக்செப்டன்ஸ், உங்களை நீங்களே அக்செப்ட் பண்ணிக்கிறது, உங்களுடைய யூனிக்னஸ் அக்செப்ட் பண்ணிக்கிறத பேஸ் பண்ணி இருக்கிறது கிரேஸ். கிரேஸ் நிரந்தரமா நிற்கும், நிரந்தரமா நமக்குள்ள இருக்கும். ஆகாமியத்தை அடிப்படையாக வைத்து சேர்த்துக் கொள்ளப்படுகிற கருத்துக்களை அடிப்படையாக வைத்து உங்களுக்குள் துக்கத்தை உருவாக்காதீர்கள்.